இந்த வீடியோவில் நம்ம சாப்டர் 1ல எக்ஸசைஸ் 1.2 அதில் 4th and 5th சம் பார்ப்போம். 4th கொஷின், represent each of the given relation by an arrow diagram, a graph and a set in roster form wherever possible. 2 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, கொடுத்துருக்க செட்க்கு ரிலேஷன் கண்டுபிடிச்சு அதுக்கு ஏரோ டயக்ராம் கிராஃப் போட சொல்கிறாங்க. அப்புறம் ரோஸ்டர் ஃபார்ம்லேயும் எழுத சொல்கிறாங்க. எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். ஸோ கிவன் எடுத்து எழுதிக்கோங்க. செட் ஆஃப் ஆல் x, y such that x is equal to 2y, x belongs to 2, 3, 4 and 5 and y belongs to 1, 2, 3, 4. ஸோ x and y கொடுத்துருக்காங்க அண்ட் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுற எலமெண்ட்ஸை ரிலேஷனுக்குள்ளே எழுதணும். சாட்டிஸ்ஃபை பண்ணலை அப்படின்னா எழுதக்கூடாது. ஸோ பார்ப்போம். x is equal to 2yன்னு சொல்கிறாங்க கண்டிஷனில். ஸோ when y is equal to 1, x is equal to அந்த கண்டிஷனில் போடுறோம். அப்போது x is equal to 2 into 1 is equal to 2 belongs to x2 வந்து xல இருக்குது. ஸோ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. நெக்ஸ்ட்டு when y is equal to 2, x is equal to 2 into 2 4 belongs to x, இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. நெக்ஸ்ட்டு y is equal to 3 இருக்கும்போது x is equal to 2 into 3 6. xல வந்து இது இல்லை. ஸோ நாட் பிலாங்ஸ் டு எக்ஸ், கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணலை. நெக்ஸ்ட்டு when y is equal to 4, x is equal to 2 into 4 8, இதுவும் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணலை, எக்ஸில் இல்லை 8. ஸோ ரிலேஷன் என்ன வரும்னா 2, 1 and 4, 2 சாட்டிஸ்ஃபை எக்ஸ் எலமெண்ட் தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். ஸோ 2, 1 எழுதணும். 1, 2ன்னு எழுதுனா ஃபுல் சம்மும் தப்பாயிடும். ஸோ கேர்ஃபுல்லாக எழுதுங்க. நெக்ஸ்ட்டு y is equal to 2 இருக்கும்போது x is equal to 4. ஸோ 4, 2. ஸோ ரிலேஷன் r is equal to set of all 2, 1, 4, 2. இப்போ இந்த ரிலேஷனுக்கு ஏரோ டயக்ராம் போடணும். ஸோ xல 2, 3, 4 and 5 இருக்குது. yல 1, 2, 3 and 4 இருக்குது. ஸோ எந்த பேர் நமக்கு ரிலேஷன் 2, 1 and 4, 2. ஸோ 2லேருந்து 1க்கு ஒரு ஏரோ அண்ட் 4லேருந்து 2க்கு ஒரு ஏரோ, அவ்வளோதான் ஏரோ டயக்ராம். நெக்ஸ்ட்டு கிராஃபு. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ ப்ளாட் பண்ணலாம். எந்த பாயிண்ட்ஸ் 2, 1 and 4, 2 ப்ளாட் பண்ணோம். ஸோ 2, 1க்கு எக்ஸ்லேருந்து 2, ஒய்லேருந்து 1. ஸோ மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 4, 2க்கு எக்ஸ்லேருந்து 4, ஒய்லேருந்து 2. அவ்வளோதான் கிராஃப். நெக்ஸ்ட்டு ரோஸ்டர் ஃபார்ம். ரோஸ்டர் ஃபார்ம்னால் ஒன்றும் இல்லை, எலமெண்ட்ஸை செட் ப்ராக்கெட்குள்ளே எழுதுறது தான் ரோஸ்டர் ஃபார்ம். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் 2, 1, 4, 2. அவ்வளோதான் ரோஸ்டர் ஃபார்ம். சிம்பிள் தான், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன். கிவன் என்ன சொல்லியிருக்காங்க, செட் ஆஃப் ஆல் x, y such that y is equal to x plus 3, xy are natural numbers less than 10 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போன சம்மில் x and y கொடுத்துருந்தாங்க. இந்த சம்மில் x and y என்ன சொல்லியிருக்காங்க, நேச்சுரல் நம்பர் லெஸ் தென் 10 சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நேச்சுரல் நம்பர் லெஸ் தென் 10னா 1லேருந்து 9 வரைக்கும். எக்ஸும் பிலாங்ஸ் டு 1லேருந்து 9 வரைக்கும், y பிலாங்ஸ் டு 1லேருந்து 9 வரைக்கும். ஸோ என்ன கண்டிஷன் சொல்லியிருக்காங்க, y is equal to x plus 3ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது when x is equal to 1, x 1 இருக்கும்போது அந்த கண்டிஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். y is equal to xக்கு பதில் 1 போட்டிருக்கோம். ஸோ 1 plus 3 is equal to 4. அப்போது x 1 இருக்கும்போது y 4 இருக்குது. when x is equal to 2, y is equal to 2 plus 3 is equal to 5. நெக்ஸ்ட்டு x 3 இருக்கும்போது y is equal to 3 plus 3 is equal to 6ன்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு x 4 இருக்கும்போது y is equal to 4 plus 3 is equal to 7. நெக்ஸ்ட்டு when x is equal to 5, y வந்து 8 இருக்குது. 5 plus 3 8. when x is equal to 6, y is equal to 6 plus 3 9. நெக்ஸ்ட்டு when x is equal to 7, y is equal to 7 plus 3 10ன்னு வருது. ஸோ இட் இஸ் நாட் பாசிபிள் பிகாஸ் நமக்கு நேச்சுரல் நம்பர் லெஸ் தென் 10ன்னு தான் சொல்லியிருக்காங்க. லெஸ் தென் 10னா 9 வரைக்கும் தான். ஸோ அந்த கண்டிஷன் பாசிபிள் கிடையாது. ஸோ அதோடு நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ அதான் சின்ஸ் x and y are less than 10 அப்படின்றதுனால நம்ம அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது, கண்டிப்பாக பாசிபிள் கிடையாது. ஸோ இப்போ ரிலேஷன் என்ன, நமக்கு x 1 இருக்கும்போது y 4. ஸோ 1, 4. x 2 இருக்கும்போது y 5. ஸோ 2, 5. x 3 இருக்கும்போது y 6. ஸோ 3, 6. அது மாதிரி எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு 4, 7, 5, 8 அண்ட் 6, 9.
அப்படின்னா நெக்ஸ்ட் ஏரோ டயக்ராம். ஸோ எக்ஸில் என்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது, எக்ஸில் 1 to 9 வரைக்கும் இருக்குது, ஒய்லையும் அதே மாதிரி 1 to 9 வரைக்கும் இருக்குது. ஸோ ரிலேஷன் படி பேர் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்னது 1,4. ஸோ 1லேருந்து 4க்கு ஒரு ஏரோ, நெக்ஸ்ட்டு 2,5, 2லேருந்து 5க்கு ஒரு ஏரோ, நெக்ஸ்ட்டு 3,6, 3லேருந்து 6க்கு ஒரு ஏரோ, நெக்ஸ்ட்டு 4லேருந்து 7க்கு, 5லேருந்து 8க்கு, 6லேருந்து 9க்கு. அவ்வளோதான் ஏரோ டயக்ராம். அதே மாதிரி கிராஃப் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போட்டுக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது 1,4, எக்ஸ்லேருந்து 1, ஒய்லேருந்து 4, 1,4ன்னு எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு 2,5, எக்ஸ்லேருந்து 2, ஒய்லேருந்து 5, நெக்ஸ்ட்டு 3,6, எக்ஸ்லேருந்து எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து 3, ஒய் ஆக்சிஸ்லேருந்து 6, நெக்ஸ்ட்டு 4,7, எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து 4, ஒய் ஆக்சிஸ்லேருந்து 7, நெக்ஸ்ட்டு 5,8, எக்ஸ்லேருந்து 5, ஒய்லேருந்து 8, நெக்ஸ்ட்டு 6,9, அதே மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து 6, ஒய் ஆக்சிஸ்லேருந்து 9. ஸோ நம்ம 6 பாயிண்ட்ஸையும் ப்ளாட் பண்ணியாச்சு. இதுதான் கிராஃப். இப்போ ரோஸ்டர் ஃபார்ம் நமக்கு தெரியும். கொடுத்துருக்க எலமெண்ட்ஸை நம்ம செட் ப்ராக்கெட்குள்ளே எழுதுறது தான் ரோஸ்டர் ஃபார்ம். ஸோ R is equal to set of all 1,4, 2,5, 3,6, 4,7, 5,8, 6,9. அவ்வளவுதான். Fifth question. A company has 4 categories of employees given by assistants, clerk, managers and an executive officers. The company provide rupees 10,000, 25,000, 50,000 and 1 lakh as salaries to the people who work in the categories A, C, M and E respectively. If A1, A2, A3, A4 and A5 were assistants, C1, C2, C3 and C4 were clerks, M1, M2, M3 were managers and E1, E2 were executive officers. And if the relation R is defined by X or Y, where X is the salary given to person Y, express the relation R through an ordered parent arrow diagram அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு கம்பெனியில் 4 categories of employees இருக்காங்க. அசிஸ்டன்ட், கிளர்க், மேனேஜர், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். ஸோ கம்பெனி என்ன பண்ணுறாங்க, அசிஸ்டண்ட்டில் 5 அசிஸ்டன்ட்ஸ் இருக்காங்க, 4 கிளர்க் இருக்காங்க, 3 மேனேஜர்ஸ் இருக்காங்க, 2 எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களோட சேலரி என்னென்னா, த கம்பெனி ப்ரொவைட் 10,000, அசிஸ்டண்ட்க்கு 10,000 சேலரி, கிளர்க்குக்கு 25,000, மேனேஜருக்கு 50,000 அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு 1 lakh. ஸோ அதை கொடுத்துருக்க டேட்டா வச்சு நம்மளை ஆர்டர்ட் பேர் அண்ட் ஏரோ டயக்ராம் போட சொல்கிறாங்க. ரிலேஷன், இந்த ரிலேஷனை வச்சு. ஸோ அப்போ ஆர்டர்ட் பேரில் பாருங்கள், ரிலேஷன் R is equal to set of all 10,000, A1. ஏன்னா 10,000 அசிஸ்டன்ட் 1க்கு 10,000 சேலரி. ஸோ 10 அவங்க எந்த ஃபார்மேட்டில் இருக்கணும்னு சொல்கிறாங்க, எக்ஸ் வந்து சேலரி given to person Y. அப்போது சேலரியை எக்ஸாக வச்சுக்கணும், ஸோ அந்த பர்சனை நம்ம ஒய்யாக வச்சுக்கணும். ஸோ அதனால 10,000, A1, A1, 10,000ன்னு போடக்கூடாது, ஏன்னா எக்ஸ் தான் நமக்கு சேலரி. ஸோ 10,000, A1, அசிஸ்டன்ட் 1க்கு 10,000 சேலரி அப்படின்றத மீன் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 10,000, A2, அசிஸ்டன்ட்க்கு எல்லாருக்குமே 10,000 சேலரி இல்லையா. ஸோ 10,000, A2, 10,000, A3, 10,000, A4, 10,000, A5. நெக்ஸ்ட்டு இப்போது அசிஸ்டன்ட் முடிஞ்சிருச்சு. கிளர்க்கு எவ்வளோ சேலரி, 25,000. ஸோ 25,000, C1, 25,000, C2, 25,000, C3, 25,000, C4. நெக்ஸ்ட்டு மேனேஜர். ஸோ அப்போது 50,000, M1, 50,000, M2, 50,000, M3. நெக்ஸ்ட்டு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ், அவங்களுக்கு எவ்வளோ சேலரி, 1 lakh. ஸோ 1 lakh, E1 அண்ட் 1 lakh, E2. அவ்வளோதான், ஆர்டர்ட் பேரில் எழுதியாச்சு. இப்போ அதையே நம்ம ஏரோ டயக்ராமாக பண்ணுறோம். ஸோ ஏரோ டயக்ராமில் என்ன பண்ணுறோம், எக்ஸில் வந்துட்டு 10,000, 25,000, 50,000, 1 lakh அப்படின்னு எடுத்துக்கிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஒயில் வந்து A1, A2, A3, A4, A5, நெக்ஸ்ட்டு C1, C2, C3, C4, M1, M2, M3 அண்ட் ஃபைனலாக E1, E2. ஸோ இப்போ 10,000 சேலரி யார் யாருக்கெல்லாம், அசிஸ்டன்ஸ் எல்லாருக்கும். ஸோ 10,000லேருந்து எல்லா அசிஸ்டன்ஸ்க்கும் நம்ம ஏரோ டயக்ராமில் ஏரோ போடுறோம். ஸோ 10,000லேருந்து A1க்கு ஒரு ஏரோ, A2க்கு, A3க்கு, A4க்கு, A5க்கு. நெக்ஸ்ட்டு 20,000 சேலரி யார் யாருக்கு, கிளர்க்குக்கு, 4 கிளர்க்ஸ்க்குமே 25,000. ஸோ 25,000லேருந்து C1, C2, C3, C4 நாலுத்துக்கும் ஏரோ போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு 50,000 சேலரி யாருக்கு, மேனேஜர்ஸ்க்கு. ஸோ 50,000லேருந்து M1க்கு ஒரு ஏரோ, M2க்கு ஒரு ஏரோ, M3க்கு ஒரு ஏரோ. நெக்ஸ்ட்டு 1 lakh சேலரி யாருக்கு, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ்க்கு. எத்தனை பேர் இருக்காங்க, 2 பேர் இருக்காங்க. ஸோ E1 அண்ட் E2. 1 lakhலேருந்து E1க்கு ஒரு ஏரோ, E2க்கு ஒரு ஏரோ.
அவ்வளோதான் ஏரோ டயக்ராம்.